இப்போ வந்து அடுத்தவங்க வருமானத்துக்கு ஆசைப்பட்டா, அவங்களால உழைக்க முடியுமா சொல்லுங்க? இப்போ நானே இருக்கிறேன். இன்னொருத்தர் வருமானத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அதுக்கு அந்த பணத்துக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கு அத அத வாங்கிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்னு வச்சுக்கங்க. எனக்கு வந்து உழைக்கிறதுக்கு மனசு வருமா? வராது. சோம்பேறி ஆயிடுவேன். காரணம், அடுத்தவங்க உழைப்புக்கு நான் ஆசைப்படுறேன். அடுத்தவங்க பணத்துக்கு நான் உரிமை கொண்டாடுறேன். அதுபோல தான் பெண்கள் ஏன் வீட்ல இருக்காங்க தெரியுமா? கணவனோட உழைப்பு, அவன் பணம் தன்னுடைய பணம். அதில தனக்கு உரிமை இருக்கு. அது அவன் பணம் அத்தனைக்கும் தனக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறான். அதுதான் வந்து பெண்கள் வீட்ல இருக்க காரணம். வெளியில போய் வேலை பார்க்கணும்னா முதல்ல நேர்மையான பண்பு வேணும் பெண்கள்ட்ட. நேர்மையா இருக்கணும். அதாவது அடுத்த கணவனா இருந்தா கூட ஒரு குடும்பம்னா எப்படி இயங்கணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்திற்கான ஒரு பொருளாதாரம் முதல்ல எவ்வளோ தேவைன்னு முதல்ல முடிவு பண்ணணும். ஒரு மாசத்துக்கு 20,000 தேவைன்னா, கணவன் 10,000 மனைவி 10,000 போடணும். அது ஒரு பட்ஜெட்டு, குடும்ப அக்கவுண்ட்டுன்னு ஒண்ணு இருக்கணும். அந்த அக்கவுண்ட்ல இப்போ கணவன் 10,000 மனைவி 10,000 போட்டா 20,000 வந்துருதா? அந்த 20,000 எடுத்து தான் குடும்பத்துக்கு செலவழிக்கணும். ஆனா ஒரு கணவன் வந்து 20,000 சம்பாதிக்கலாம். ஆனா அந்த குடும்பத்துக்காக அவன் 10,000 தான் குடுக்குறான். அதுபோல மனைவியும் 20,000 சம்பாதிக்கலாம். ஆனா அவ குடும்பத்துக்காக 10,000 தான் குடுக்குறா. மொத்தமா ரூ. 20,000 அந்த குடும்பத்துக்குன்னு இருக்குது. மீதம் உள்ள பணத்த கணவனுடைய பணம் அது. அதுபோல ஒரு மனைவிக்கு மீதம் ரூ. 10,000 இருக்கு. ஏன்னா அவ 20,000 சம்பாதிக்கிறா. 10,000 தான் குடும்பத்துக்காக குடுத்துக்கிறா. அப்படின்னா மீதி 10,000 அவகிட்ட இருக்கு. அந்த பணம் மனைவியோடது. அதுல சொந்தம் கொண்டாடக்கூடாது கணவன். அதுபோல கணவனுக்கு இன்னும் 10,000 இருக்கு. ஏன்னா அவனும் 20,000 சம்பாதிக்கிறான். அவனுக்கு இன்னொரு ரூ. 10,000 இருக்கு. குடும்பத்துக்காக 10,000 குடுத்துட்டான். குடும்பத்துக்கு 20,000 போதும். போதுங்கிறத அடிப்படையா வச்சு தான் அவங்க 10,000 10,000 குடுக்குறாங்க. அப்ப மீதமுள்ள 10,000 கணவனுடையது. அத வந்து மனைவி உரிமை கொண்டாடக்கூடாது. இதுதான் நியாயமானது, நேர்மையானது. இந்த நேர்மை வந்து பெண்கள்ட்ட இல்ல. ஆண் வந்து சம்பாதிச்சு எல்லாரும் குடுக்குறான். குடுக்குறவனா இருக்கான். ஏமாறுறவனா இருக்கான். பெண்கள் ஏமாத்துறவங்களா இருக்காங்க. ஏமாறுறவன கூட ஏமாறுகிறவர்களை விட ஏமாற்றுகிறவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ பெண்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். குடும்பம் என்கிற போர்வையில் ஆண்களின் உழைப்பை சுரண்டுகிற, ஆண்களை ஏமாற்றி பிழைக்கிற ஒருவர்களாக பெண்கள் அறியாமையின் காரணமாக அவர்கள் இருக்கிறார்கள். அது தப்பு. அது தப்புன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கான்னு கண்டிப்பாக இருந்தால் தான். அப்போது யார் வேலைக்கு போகணும் அந்த முனைப்பெல்லாம் எப்போ வருது தெரியுமா? நேர்மையாக இருக்கும்போது தான் அது வரும். நேர்மையாக இருக்க அதற்கு தகுந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள். அதனால் இதுதான் பெண்கள் வந்து அவங்க வீட்டிலே இருக்காங்க. வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் எல்லாரும் வீட்டில் உள்ள எல்லாரையும் சோம்பேறி ஆக்கிட்டு இவங்க வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. மற்றவங்களாம் சோம்பேறி ஆகிடுவாங்க. அதனால் வீட்டில் இருந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதனால் அவங்க ரொம்ப வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்க செய்கிறது, அவங்க வேலைக்கு போகாதது ஒரு மோசமான நிலை. அது தப்பு. மிகப்பெரிய குற்றம் அது. வேலைக்கு தகுந்த காரணம் இல்லாமல். இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா ஒரு 5 வயசு வரைக்கும் அவங்க வேலைக்கு போகாமல் இருக்கலாம். அதில் நியாயம் இருக்குது. அப்படி இல்லாமல் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்காங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றம். அப்போ வேலைக்கு போகாமல் இருந்தது ஒரு குற்றம். அதுவே ஒரு முதல் குற்றம். 2வது, அந்த கணவனின் உழைப்பினால் வந்த பணத்தை அத்தனைக்கும் ஆசைப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய குற்றம். இந்த மாதிரியான குற்றங்கள் தான் குற்றங்களை செய்கிற குற்றவாளிகளாக பெண்கள் இருக்கிறார்கள். பெண்களின் நிலை இருக்கிறது. அதனால் குற்றம் செய்தால் அதற்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாமே இதன் அடிப்படையில் தான். அவங்க அறியாமல் செய்தாலும் சரி, தண்டனைங்கிறது நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் நமக்கு தண்டனை கிடைக்கும். தெரிஞ்சு விஷத்தை சாப்பிட்டாலும் தெரியாமல் விஷத்தை சாப்பிட்டாலும் அந்த விஷம் தன் வேலையை செய்யும். அதுபோல் பெண்கள் அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் அவர்கள் செய்தது குற்றம் என்பதால் அவர்களுக்கு இதுநாள் வரைக்கும் கிடைச்ச அவமானங்கள், வன்முறைகள் இது எல்லாமே இதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு கிடைச்சிது. அதனால்தான் தன்னை பாதுகாத்துக்கணும். இப்போ அதுக்கு தீர்வு என்ன? அப்போ நம்ம பொருளாதாரத்தில் நாம் நிற்கணும் அப்படிங்கிற அந்த கோபம் தான் இன்றைக்கி அவங்க வேலை செய்கிறதுக்கு காரணம். இப்போ வேலை செய்கிற பெண்கள் எல்லாம் அந்த வன்முறையிலிருந்து, தங்களுக்கு எதிரான வன்முறையிலிருந்து வன்முறைக்கு தாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாம் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வின் முயற்சி தான் அவங்க நேர்மையாக இருக்கிற காரணம். அப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு மரியாதை கிடைக்குது. அவர்களுக்கு வன்முறையும் குறைவு, அவமானமும் குறைவு, அடிமைத்தனமும் அவர்களுக்கு குறைவு.